ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் உங்கள் ஜெயக்குமார். இன்றைக்கி நம்ம டிவோ ஸ்டார்டரை பற்றி பார்க்கலாம். டிவோ ஸ்டார்டர் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம், அப்புறம் கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணலாம். ஒன்று, டிவோ ஸ்டார்டர் வந்து பொதுவாக வந்து எந்த ஒரு மோட்டரை நம்ம ஆன் பண்ணுறோமோ அந்த மோட்டரை ஆன் பண்ணி 3 to 5 செகண்டுக்குள்ளே அதோட ஆர்பிஎத்தை வந்து ரீச் பண்ணுதோ அந்த இடத்துல டிவோ ஸ்டார்டரை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 வச்சு கீழே உள்ள எந்த மோட்டரையும் வந்து நம்ம டிவோ ஸ்டார்டரில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் பம்ப் மோட்டரு, கன்வேயர் மோட்டரு, ஃபேன் மோட்டார் இதெல்லாம் வந்து நம்ம வந்து டிவோ ஸ்டார்டரில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் 5 ஹெச்பி கீழே இருக்கணும். அதோட ரேட்டர் ஆர்பிஎம் ரீச் பண்ணுறதுக்கு 3 to 5 செகண்டுக்குள்ளே ரீச் ஆகிடணும். அந்த இடத்துல நம்ம டிவோ ஸ்டார்டரை பயன்படுத்தலாம். வாங்க இப்போ நம்ம டிவோ ஸ்டார்டர் எப்படி வயரிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டிவோ ஸ்டார்டர் வயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டிவோ ஸ்டார்டர் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பார்ட்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறத ஒரு கண்டக்டர், பிறகு ஒரு ஓவர்லோட் ரிலே, ஓஎல்ஆர் சொல்லுவாங்க, ஒரு ஓவர்லோட் ரிலே வேணும். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஏபிபி கான்டாக்ட் ஒன்று இருக்குது. A93010 அப்படிங்கிறது இதோட மாடல் நம்பர். 10 அப்படிங்கிறது இது வந்து இதோட ஆம்பியர், எத்தனை ஆம்ஸ் வரைக்கும் இது வந்து லோடு கொடுக்குறாங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது 5.5 கிலோவாட்டுக்குள்ள ஒரு கான்டாக்டர், 4 போல் கான்டாக்டர் நம்மகிட்ட இருக்குது. இதோட காயில் சப்ளை வோல்டேஜ் வந்து இதில் பாருங்கள், இதில் போட்டிருக்கு 230 வோல்ட்டு. இந்த A1 A2 அப்படிங்கிறது இதோட காயில் வோல்டேஜ். அதாவது இந்த காயிலுக்கு நம்ம பவர் கொடுக்கும்போது இந்த கான்டாக்ட் வந்து ஆன் ஆகும். இது வந்து ஓவர்லோடு இல்லை. இது நம்மகிட்ட இருக்கிறது வந்து 3.5 to 5 ஆம்ஸ் உள்ள ரேஞ்ச் உள்ள ஒரு ஓவர்லோடு ரிலே இருக்குது. இதில் வந்து பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு இதில் உள்ளது இதுதான் வந்து இதை வந்து லோட ஆம்பியர் வந்து எவ்வளோ ஆம்பு போனால் நமக்கு ட்ரிப் ஆனுங்கிறத செட் பண்ணுறது. இதில் ஒரு சின்ன ஆரம் மார்க் பாய் இருக்குல்ல, இது ஆரம் மார்க் நேரம் நம்ம எந்த பாயிண்ட் வைக்கிறோமோ அந்த ஆம்ஸ் ரீச் ஆகணுன்னே இது வந்து ட்ரிப் ஆகும். இது பக்கத்தில் இருக்க வந்து இது ஆட்டோமேட்டிக் மேனுவல் செட்டிங்காக இருக்குது. அதாவது ஒரு ரிலே வந்து ட்ரிப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போய் ரீசெட் பண்ணால் தான் அந்த ரிலே ரீசெட் ஆகும். அந்த செட்டிங்கை வைக்கணும்னா மேனுவலில் கொடுக்கணும். இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவாக ரீசெட் ஆகணும் அப்படின்னா ஏ அப்படிங்கிற இருக்கிற பொசிஷனில் வந்து இதை வந்து செட் பண்ணணும். இதில் பாருங்கள், இதில் இருக்கும், உங்களுக்கு தெரியுதா, அந்த மேனுவல் ஆட்டோன்னு இருக்கா, இதுதான் வந்து அந்த செட்டிங்கு. ஓகே, இது வந்து இந்த ரிலேவோட அவுட்புட் லைனு. இதில் வந்து மோட்டார் வந்து லைன் போகும். இது வந்து இந்த கான்டாக்டரில் வந்து இந்த மாதிரி செட் ஆகும், 3 போலில் செட் ஆகும். இன்புட்டுக்கு இங்கே ஒன்று கொடுப்போம், அவுட்புட்டு ஆன் ஆன பிறகு அவுட்புட் வோல்டேஜ் இங்கே கிடைக்கும். இதில் இருந்து இது வழியாக நமக்கு மோட்டருக்கு லைன் போகும். இப்போ வந்து டிவோ ஸ்டார்டருக்கு ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரு பட்டன் வேணும். இது வந்து ஆஃப் பட்டன். ஆஃப் பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும். இதில் வந்து என்சி இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இதில் 21, 22 இது வந்து என்சி, நார்மலி க்ளோஸ். பிறகு ஒரு ஆன் பட்டன் வேணும். இது வந்து கிரீன் கலர் பட்டனாக இருக்கும். இது வந்து நார்மலி ஓப்பன். 23, 24 நார்மலி ஓப்பன். ஆஃப் பட்டனுக்கு எப்பவும் என்சி யூஸ் பண்ணுவாங்க, ஆன் பட்டனுக்கு எப்பவும் என்ஓ யூஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம எப்போ வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ இந்த என்சி வந்து என்ஓவாக மாறிடும். ஆன் பட்டனில் எப்போ நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ என்ஓ என்சியாக மாறிடும். இந்த ஓவர்லோடு ரிலேயில் வந்து அதோட டெர்மினல்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் நீங்கள் பாருங்கள், இதில் வந்து இது வந்து 95, இது வந்து 95, இது 96. இந்த ரெண்டும் வந்து என்சி. அதாவது இந்த ரிலே வந்து நார்மலாக இருக்கும்போது என்சியாக இருக்கும். எப்போ வந்து இந்த ரிலே வழியாக போகக்கூடிய கரண்ட், அதாவது மோட்ரு லோட் ஆகுதோ, ஓவர்லோட் ஆகுதோ, அப்போ வந்து இந்த என்சி வந்து கட் ஆயிரும். அப்போ இந்த என்சி வந்து கிடைக்காது. இங்கே பவர் இருக்கிற பவரு இங்கே வராது. இது வந்து என்ஓ. இது எதுக்காக அப்படின்னா, இந்த என்ஓ எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மோட்ரு வந்து இந்த ரிலே ஓவர்லோட் ஆகி ட்ரிப் ஆகும்போது இந்த என்ஓ என்சியாக மாறிடும். அப்போ நம்ம இந்த மோட்ரு வந்து ஓவர்லோட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு இண்டிகேட்டர் கொடுக்கறதுக்காக இதில் வந்து நம்ம லைன் எடுத்து நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ ஓவர்லோட் ஆகுதோ அப்போ இந்த என்ஓ வந்து என்சியாக மாறும். அப்போ இந்த லைனில் இந்த வழியாக ஒரு இண்டிகேட்டர் கொடுத்தோம்னா அப்படின்னா அந்த லைட்டு வந்து நமக்கு எரியும். அப்போ நம்ம புரிஞ்சிக்கலாம், ஓவர்லோட் ஆகிருக்குன்று புரிஞ்சிக்கலாம். அதுக்காக இந்த என்ஓ கொடுத்துருக்காங்க. இந்த என்சி வந்து நம்ம கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்குள்ளே போகிற வோல்டேஜ் பவரை வந்து கட் பண்ணி விட்டுரும். அப்போ வந்து மோட்ரு ரன் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும். அதுக்காக தான் இந்த என்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கான்டாக்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கான்டாக்ட் வந்து 4 போல் கான்டாக்ட். இது வந்து 3மே வந்து பவர் சர்க்கியூட்டுக்குள்ள போலு.
லைன் 1 லைன் 2 லைன் 3 3 பேஸ்க்குள்ளே போகணும். இதுதான் வந்து இன்புட்டு. இது வந்து இந்த கான்டாக்டோட அவுட்புட் லைனு. அந்த அவுட்புட்டு ஓவர்லோட் ரிலேக்கு போகுது. ஓவர் ரிலேலேருந்து அவுட்புட்டு மோட்டருக்கு போகிறது. இப்போ இந்த லாஸ்ட்டில் உள்ள இந்த என்வோ இருக்குது பார்த்தீங்கன்னா 13 14 இந்த என்வோ தான் வந்து இந்த கான்டாக்டோட ஆக்சிலரி கான்டாக்டு. அதாவது இந்த கான்டாக்டை வந்து இப்போ வந்து ஒரு பவர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கான்டாக்ட் வந்து எனர்ஜிஸ் ஆகிடும். அப்போ பவர் பலபடி நம்ம ஆன் பட்டனை இருந்து கையை ரிமூவ் பண்ணும்போது விரலை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பலபடி ரிலீஸ் ஆகிடும். ஆனால் நமக்கு வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது. ஒரு டைம் ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு அப்படின்னா கான்டாக்டை ஆன் பொசிஷன்லேயே இருக்கணும். எப்போ ரெண்டாவது ஆஃப் பட்டனை அழுத்துறோமோ அப்போ தான் வந்து கான்டாக்ட் வந்து ஆஃப் பொசிஷனுக்கு வரணும். ஆனால் நம்ம டேரெக்டாக ஆன் பட்டன்லேருந்து இல்லாமல் நயல் இடத்துக்கு கொடுக்கும்போது ஆன் பட்டன் நம்ம ப்ரெஸ் ஆகுனா அந்த என்வோ வந்து கிடச்சி கான்டாக்ட் வந்து ஆன் ஆகிடும். ஆனால் அதே டைமில் நம்ம ஆன் பட்டன்லேருந்து விரலை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆன் பட்டனோட என்வோ வந்து ரெண்டாவது அதோட பழைய பொசிஷனுக்கு வந்து கட் ஆகிடும் பவர். அப்போ கட் ஆகும்போது என்னாகும், இந்த கான்டாக்டு திரும்பி ஆஃப் ஆகிடும். அப்படி ஆஃப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இருக்கிறதுக்காக இந்த என்வோ வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இது வந்து ஆக்சிலரி என்வோன்னு சொல்லுவாங்க. வாங்க இப்போ நம்ம டிவோல் ஸ்டார்டருக்கு நான் உங்களுக்கு வயரிங் பண்ணி இதை ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த என்வோ வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன். பாருங்கள், ஒரு டிவோல் ஸ்டார்டர் வந்து வயரிங் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி வயரிங்கிறத பார்க்கலாம். அதாவது இதோட காயில் வோல்டேஜ் 220 வோல்டேஜ் சிங்கிள் பேஸு. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு நியூட்ரலை வந்து டேரெக்டாக நம்ம வந்து கொடுத்துடலாம். நியூட்ரலை வந்து டேரெக்டாக A1 அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கு. பேஸு அதாவது பேஸ் வோல்டேஜ் வந்து டேரெக்டாக ரிலேவோட ஓவர்லோட் ரிலேவோட 95க்கு அதாவது என்சியோட ஒரு என்சியோட ஒரு பாயிண்ட்டுக்கு வரணும். இன்புட்டில் வரணும். 95க்கு நம்ம கொடுத்துடலாம். 96ல் இருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு போய் 96ல் இருந்து இந்த வயர் எடுத்துகிட்டு போய் இது வந்து என்சி பட்டனுக்கு போகணும். அதாவது ஆஃப் பட்டனுக்கு இன்புட்டாக போகணும். ஆஃப் பட்டனுக்கு இன்புட்டாக போகணும். அந்த ஆஃப் பட்டனோட அவுட்புட்டு அதாவது என்சியோட அவுட்புட்டு வந்து ஒரு ஆன் பட்டனுக்கு போகணும். ஆன் பட்டனுக்கு இந்த ரெண்டு ஆன் பட்டனும் ஆஃப் பட்டனும் இணையக்கூடிய இடத்துல இருந்து அதே இடத்துல இருந்து ஒரு வயரை எடுத்து கொண்டு வந்து இந்த ஆக்சிலரி கான்டாக்டோட இந்த 13ஆம் நம்பர் என்ஓக்கு நம்ம கொடுக்கணும். இப்போ அதே ஆன் பட்டனோட அவுட்புட் ஆப்போசிட் அவுட்புட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கொண்டு வந்து கான்டாக்டோட காயிலில் A2வில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஆக்சிலரியோட ஒரு என்ஜி நம்ம வந்து ஆன் பட்டனும் ஆஃப் பட்டனும் இணையக்கூடிய இடத்துல இருந்து எடுத்து கொண்டு வந்து ஆக்சிலரியில் ஒரு எஜ்ஜில் கொடுத்தாச்சு. ஆக்சிலரியோட இன்னொரு எண்டு 14 நம்பர்லேருந்து எடுத்து கொண்டு போய் பழையபடி அந்த A2வில் நம்ம ஆல்ரெடி என்வோலேருந்து ஆன்வோலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை இங்கே கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி அதே இடத்துல இந்த ஆக்சிலரியோட அவுட்புட்டும் அங்கே வந்து கொடுக்குறோம். இதுதான் எதுக்காக அப்படின்னா இந்த கான்டாக்ட் வந்து நம்ம ஆன் பட்டனை எப்போ ப்ரெஸ் பண்ணுறோமோ ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ஆகும். கையை எடுத்தாலும் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கனெக்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம இந்த டிவோல் ஸ்டார்டரை ஆன் பண்ணி உங்களுக்கு நான் அதை புரிய வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம பவரை வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இந்த ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ கான்டாக்ட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் கையை எடுத்தாலும் வந்து ஆஃப் ஆகலை. எப்போ நான் வந்து பலபடி நான் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேனோ அப்போ தான் வந்து இந்த கான்டாக்ட் வந்து ரிலீஸ் ஆகுது, அதாவது ஆஃப் ஆகுது. பாருங்கள், ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் ஆயிடுச்சு. ப்ரெஸ் பண்ணதை எடுத்தாலும் ஆஃப் ஆகலை. எப்போ ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போ தான் வந்து ஆஃப் ஆகுது. இப்போ வந்து நம்ம இந்த ஆக்சிலரி போடலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ ஆக்சிலரிக்கு போகிற லைனை நான் எடுத்துட்டேன். அதாவது ஆக்சிலரி நான் போடலை. இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஆன் ஆயிடுச்சு. ஆனால் நான் எப்போ கையை எடுக்கிறேனோ அப்போ வந்து பலடி ஆஃப் ஆகிடுது. இதுதான் வந்து ஆக்சிலரி போடலை அப்படிங்கிறப்போ இதுதான் நடக்கும். இப்போ எதுக்காக ஆக்சிலரி இருக்குங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் பலடி இந்த ஆக்சிலரிக்கு போகிற பவரை வந்து நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம ஓவர்லோட்லேயே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வயரிங் பண்ணும்போது இந்த மாதிரி வயரில் எதுக்கையுமே வந்து காப்பர் வயர் வந்து வெளியே தெரியாத மாதிரி வயரிங் பண்ணணும். இல்லைனா நீங்கள் லெக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லெக்கு யூஸ் பண்ணி வயரிங் பண்ணணும். அதுதான் வந்து சேஃப்டி ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம பழையபடி நம்ம ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டிவோல் ஸ்டார்டரை ஆன் பண்ணுறோம். ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆஃப் ஆகுது. இப்போ பழையபடி ஆன் பண்ணுறோம். இப்போ வந்து மோட்ரு ரன் ஆகிக்கிட்டு இருக்க மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ மோட்ரு ஓவர்லோடு கரண்ட் ஆகும்போது என்ன ஆகுனா இந்த ரிலே வந்து ட்ரிப் ஆகும்.
இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கான்டாக்ட் வந்து ஆஃப் ஆகணும். இதுதான் வந்து ரிலே டெஸ்டிங் மெத்தடு. அதுங்களா ஆஃப் ஆகிடுச்சா? இப்போ வந்து ஓவர்லோடர்லே நல்லா ஒர்க் ஆகுது. இதுதான் வந்து ஒரு டிஓஎல் ஸ்டார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து இது மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.